ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா. இந்த போண்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி? ஸோ அதுக்கு வந்து வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க, கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க, ஆப்ப சோடா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது கோதுமை மாவில் ஆப்ப சோடா மாவு, வெல்லம், லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கோதுமை மாவு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, வெல்லமும் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கே தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் போண்டாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஹெல்த்தி ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு ஈஸியாக மேக் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ ஸ்கூலில் இருந்து குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் உடனே இது மாதிரி செஞ்சு போண்டாவாக ஆளுக்கு ஒரு 4-5 கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சாப்பிட்ருவாங்க, வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் போண்டா. ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க. ஸோ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஸ்வீட் போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இது ரொம்ப ஈஸி, வீட்டில் யார் வேணால் செஞ்சிடலாம், அந்தளவுக்கு செம்ம ஈஸி. பாருங்கள், இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோமா. இது வந்து அந்த வெல்லம் வந்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டு நல்லா இது மாதிரி கையை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு வெல்லம் பவுட்ரு மாதிரி உங்களுக்கு கிடச்சா கூட பெஸ்ட்டு. நல்லா தூளாக பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாகவே இந்த கோதுமை மாவில் போட்டுட்டு நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா ரெசிபி செய்ய முடியும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சிட்டோம். ஸோ அந்த கடாயில் எந்த ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். இந்த போண்டா வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி இது ரெடி பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் பாருங்கள், நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றுறோம் பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம இப்போது கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் ரெசிபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கிங் வீடியோஸை ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் அதே மாதிரியான ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ண முடியும்.
ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடைகளுக்கே போனாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் போண்டா பஜ்ஜி எல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்லேயே நம்ம பஜ்ஜி போண்டாலாம் செய்ய கற்றுக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்மளால் ஒரு ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்லேயே எப்போவுமே வச்சுருப்போம் இல்லையா? கோதுமை மாவு, வெல்லம், ஆப்பச்சோடா எல்லாம் வச்சுருப்போம். ஸோ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவே ஸ்வீட் போண்டா நம்ம செய்ய போகிறோம். கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா. அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கடையிலலாம் அழகாக காசு கொடுத்து ஒரு போண்டா 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்கி ஈஸியாக சாப்பிட்டுடுறோம். பட் வீட்டில் செய்யும் போதே அதோட டிஃபிகல்ட்டி என்னன்னு தெரியுது. இது மாதிரி வந்து எண்ணெய் கிட்டலாம் நம்ம சமைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம மேலே அந்த எண்ணெய் தெரிச்சிடும். ஸோ ஒரு உஷாராக இருக்கணும், ஓகேங்களா? சமையலில் நிறைய கவனம் தேவை. இந்த ரெசிபியில் எந்த ரெசிபி நம்ம வந்து கேஸ் ஆண்ட, ஸ்டவ் ஆண்ட, இது மாதிரி ஆயிலில் கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம வந்து சமைக்கும் போதே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா சடான நம்ம முகத்துலையோ கையிலையோ நம்ம மேலே வந்து பட்டுரும் அந்த சுட சுட எண்ணெய். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம செஞ்ச ஃபஸ்ட்டு ஸ்வீட் போண்டா. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று செஞ்சுட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்வீட் போண்டாஸ் நம்ம செய்யலாம். இதுக்கு கோதுமை மாவு பயன்படுத்தி செய்கிறோம். இது வெல்லம் போட்டு செய்யறதுனால இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால ஸ்வீட் போண்டா. சரி, இது மாதிரி விட்டுக்கோங்க. எப்படி இருக்குது நம்ம செஞ்ச ஸ்வீட் போண்டா? ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது மாதிரி டேஸ்டியான ஒரு பொருள்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் பசங்களுக்கு அப்படின்னா அவங்க கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. இதே சாதாரணமாக வேறு ஏதாச்சும் ரெசிபின்னா அப்படியே யோசிப்பாங்க. ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இது கடகடன்னு காலி ஆகிடும். இது வரைக்கும் இந்த ரெசிபியை செஞ்சதில்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். தேவைன்னா கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த சேனலில் பஜ்ஜி ரெசிபீஸ்லாம் வருது ஓகேங்களா. ஆனியன் போண்டா, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் வருது. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ நாங்கள் செய்கிற இந்த குக்கிங் வீடியோஸுக்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல நம்ம செஞ்ச கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா ரெசிபி. எவ்வளோ அருமையாக அதுக்கு பாருங்கள். சாப்பிட்டா இன்னும் ரொம்ப எம்மியாக இருக்கும். அப்படியே சின்ன பசங்களாம் கொடுத்தா எல்லாத்தையும் தூக்கி ஓடிடுவாங்க. இது ஷேப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா. சில பேர் ஏன் இது ஒன்று சப்பையாக இருக்குது, இது ஏன் ஒன்று குண்டாக இருக்குல்லாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க. நம்ம எல்லாத்தையும் கடிச்சு புட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஷேப் இப்படி இருக்குது அப்படி இருக்குல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனி ஷேப்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் டேஸ்ட்டாக இருக்கா அதுதான் மேட்டர் ஓகேங்களா. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் நம்ம ஸ்வீட் போண்டா ரெசிபி நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். எங்கள் சேனலில் நீங்களும் வந்து சமைச்சு காமிக்கிறீங்க, உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எங்கள் சேனலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை எங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் செஞ்சு காமிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் கூட சமையலில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. உங்களால் கூட ஏதாச்சும் ஒரு டிஷ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்காக, எங்கள் வியூவர்ஸ்க்காக, எங்கள் ஆடியன்ஸ்க்காக எல்லாருக்காகவும் நீங்கள் வந்து சமைச்சு காமிங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு குக் பண்ணி எங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா அபவ் 20 ஏஜ் ஓகேங்களா. ஸோ யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் சமைச்சு காமிக்க போகிறேன், நான் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன், நான் தோசை செஞ்சு காமிக்க போகிறேன், எனி டிஷ் முறுக்கு சுட்டு காமிக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு எந்த ஐடியா இருந்தாலும், எந்த ரெசிபி நான் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் நீங்கள் எங்கள் ஆடியன்ஸ் பப்ளிக்கு எங்கள் சேனல் மூலயமாவும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி
ரொம்ப அருமையான ஸ்வீட் போண்டா ரெசிபி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.